கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு நீங்கள் யார்? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட பாருங்க, நம்ம யாரு, தேவன் நமக்கு என்ன காரியங்களை கொடுத்து வைத்திருக்கார் என்பதை குறித்தான ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இங்கே ரொம்ப அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறாரு. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்னு சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்தில் யார் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க? ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் யார் என்று சொன்னால் நீங்கள் நானும் சாதாரணமானவங்க கிடையாது. நாம் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயத்தில் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை நான் கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட பாருங்க, நாம என்ன பண்ணுறது? வஞ்சிக்க கூடாது. நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆலயமா இருக்கிற நாம எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிலே 17ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. ஒருவன் நான் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை யார் கெடுப்பாராம்? தேவன் கெடுப்பாராம். ஆகவே சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆகவே தான் தேவன் நம்மை ஒவ்வொரு நாள் என்ன பண்றாரு? பரிசுத்தப்படுத்துவதற்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன் தேவாலயத்தை வைத்திருக்கிறார்? ஆலயத்துக்கு போனா நம்ம என்ன பண்ணோம்? அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாம் என்ன பண்ணோம்? நிதானித்து நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாள் நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. நீங்கள் தேவனுடைய ஆலயம். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நமக்கும் மற்ற தேவனை தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தான் ரோமரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்து 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. சகோதரர் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை எப்படி காத்துக்கொள்ளணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்முடைய சரீரங்களை நம்ம எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமாம்? ஏனென்று சொன்னால் நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆகவே நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமா இருக்கிறவர்களை நம்ம என்ன பண்ணுமா? காத்துக்கொள்ள வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம யார் மீது நம்ம முதலாவது என்ன பண்றதில்லை? அறிந்து கொள்வது கிடையாது. நம்மை தேவன் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். நம்ம புறஜாதிகளோடு கூட என்ன பண்ண நிறைய நேரங்களில் ஐக்கியத்தை கொண்டு நாம் என்ன பண்றோம்? நிறைய நேரங்களில் அவங்க என்ன செய்யறாங்களோ அதே போலதான் நாம் என்ன பண்றோம்? செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகள் என்ன பண்ணுது? வெளியரங்கமா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் என்னது? இச்சை, தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியங்களும். இன்றைக்கு பாருங்க, அசுத்தம், காம விகாரம், விபச்சாரம், வேசித்தனம் அத்தனையுமே என்னது? மாம்சத்தின் கிரியைகளா இருக்கிறது. ஆகவே இந்த கிரியைகளை நாம் என்ன பண்ணோம்? அழிக்க வேண்டும். ஆகவே தான் ஆவியின் கனியாகி அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், நீடிய பொறுமை, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வாஞ்சித்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ஆலயத்துக்குள்ளாக என்ன காரியங்கள் இருக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர இந்த ஆலயத்துக்குள்ளாக தேவையில்லாத கோபங்களோ, எரிச்சலோ, கசப்போ, வெறுப்போ, பொறாமையோ, மேட்டிமையோ, நமக்குள்ளாக தேவையில்லாத வேசித்தனங்களோ, விபச்சாரங்களோ, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது.
ஆகவேதான் தேவன் சொல்ல, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட என்ன பண்ணுவேன், பிரவேசித்து அவனோட என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அப்போ இந்த ஆலயத்துக்குள்ளாக தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆவினர் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படி இருக்க வேண்டுமாம், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை தேடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் பாருங்க, இந்த உலகத்துல பாவம் நிறைந்த உலகம் தாங்க. இந்த உலகத்துல நிறைய பாவங்கள் காணப்படுது. எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம் தான் இருக்கு. ஆகவே இந்த உலகத்துல நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தேவன் நமக்கு அநேக காரியங்கள் என்ன பண்றாரு, கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம என்ன பண்ணணும், நிதானித்தறிந்து சரியான பாதையில் நடத்துவதற்கு நாம் என்ன பண்ணோம், பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியினுடைய துணையோடு கூட, ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஒவ்வொரு நாளும் வழியில் நடத்துவதற்கு எனக்கு கிருபை தாங்க. ஆகவேதான் தேவன் அழகா சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி என்ன பண்ணுவேன், உனக்கு காட்டுவேன், மேல கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு வழியை காட்டுறேன், நீ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் வழியை காட்டணும்னு சொன்னா அவர்கிட்ட போகணும்ல. நாம் என்ன பண்றோம், அன்னைக்கு நேரத்துல அவரிடத்துல போவதே கிடையாது, அவரை தேடுவதே கிடையாது. தேடாமல் இருந்தால் எப்படி அவர் நமக்கு ஒரு வழிகளை காண்பிப்பார்? அப்போ அவருடைய வழிகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகணும்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல போயிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும், மன்றாடி, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் என்ன எப்படி நடக்கணும், என்ன காரியங்கள் செய்யணும், எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா, தேவன் உங்களுக்கு சரியான பாதைகளை என்ன பண்ணுவாரு, கற்றுக் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் ஏசாயாவின் புஸ்தகம் 43:21 அழகா சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப பாருங்க, தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அவருடைய துதியை நாம் சொல்வதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். அதை விட்டுட்டு நாம் என்ன பண்றோம், அவருடைய துதியை மாத்திரம் சொல்றது கிடையாதுங்க. தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டு, தேவையில்லாத எண்ணங்களை வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்றோம், அநேக நேரங்களில் தேவனை விட்டு தூர போவதற்கு தான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாள் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யார் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமா இருக்க வேண்டும். அவர் உங்களை விலை கொடுத்து மீட்டு இருக்கிறார். ரொம்ப அழகா சொல்றாரு. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6:20 நாம் வாசிக்கும் பொழுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவன் என்ன பண்ணுமா, மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை விலை கொடுத்து மீட்டிருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால உங்களை என்ன பண்ணிருக்காரு, ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த விலையேறப்பட்டதுனால மீட்கப்பட்ட நாம எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவரை போலவே இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது. ஒருவனை ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய ஆலயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கெடுத்து கொள்ளக்கூடாது. இந்த ஆலயத்துல தேவன் வாசம் பண்ணணும்னு சொன்னா, நமக்குள்ளாக அவருடைய குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நாம் நம்ம என்ன பண்ண, மாற்றிக்கொள்வர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் சரீரங்களை நீங்க எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமாம், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக என்ன பண்ணுமாம், நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்னு சொன்னா, அவருடைய துதியை சொல்வதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை சொல்வதை விட்டு நாம் என்ன பண்றோம், தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் தாவீது ரொம்ப அழகா சொல்ற, சங்கீதம் 34:1 சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எக்காலத்துல என்ன பண்ணுவேன், ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என்ன பண்ணும், எப்போதும் என் வாயில இருக்கும். இப்போ பாருங்க, தாவீது கூட என்ன பண்றாரு, பாவத்துல விழுந்தவர் தான். ஆனால் அவர் பாருங்க, அவருடைய துதி எப்பொழுதும் அவருடைய வாயில இருக்கிறதுனால, அந்த பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து உடனே என்ன பண்றாரு, மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு நிறைய நேரத்தில் நாம் என்ன பண்றோம்னு சொன்னா, நான் பாவம் செஞ்சுட்டேங்க, இதுக்கு மேல என்னங்க நான் கர்த்தரை எப்படிங்க தேடுறது, அவர் எனக்கு உதவி செய்வாரான்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டிருக்கேன். அப்படி கிடையாதுங்க. நீங்க என்னதான் பாவத்துல விழுந்து கிடந்தாலும் உங்கள் சரீரங்களை நீங்க எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் சொன்னா, பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கொண்டு சாதாரணமா இருக்கிறது கிடையாதுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவே மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுணுமா. அவ பாருங்க, பாவங்களை செஞ்சாலும் நீங்க அறிக்கை செஞ்சுட்டு அந்த பாவத்தை நீங்க விட்டீங்கன்னு சொன்னா, உங்களை நீங்க பரிசுத்தமாய் காத்துக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. தேவன் திரும்பவும் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார். அடிக்கடி சொல்வேன், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான்.
இப்போ பாருங்க, நம்ம எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப திரும்ப எழுந்திருப்பதற்கு தேவன் நம்மளுக்கு வழிகளை காண்பித்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கூட பாருங்க, நான் விழுந்துட்டேன், என்னால் எழுந்துக்க முடியல, என்னால் பரிசுத்தமா என்னை காத்துக்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்காதீங்க. நீங்க விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பீங்க. தேவன் உங்களுக்கு அப்பேற்பட்ட கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயம் கெட்டு போகக்கூடாது. இந்த ஆலயத்துல பரிசுத்தம் இருக்க வேண்டும். பாருங்க, சாதாரணமா நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போறோம்னு சொன்னா, அந்த ஆலயத்துல அசுத்தமா இருந்துச்சுன்னு சொன்னா உடனே அப்படியே விட்டுட்டு நீங்க போய் அப்படியே உட்காந்துக்குவீங்களா? உடனே என்ன பண்ணுவீங்க? தொடப்பம் எடுப்போம். உடனே என்ன பண்ணுவோம்? அந்த அசுத்தத்தெல்லாம் என்ன பண்ணுவோம்? சுத்தம் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் தொடச்சி கிடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த ஆலயத்துல போய் உட்காந்து கொண்டிருப்போம். இப்போ பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்கள் வாசம் பண்ற அந்த ஆலயத்துல ஒரு அசுத்தம் காணப்படுதுன்னு சொன்னா, அந்த அசுத்தமா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? விட மாட்டோம். உடனே என்ன பண்ணுவோம்? அது எப்படி அந்த அழுக்கெல்லாம் நீக்கணுமோ உடனே நீக்கி என்ன பண்ணுவோம்? அதுல போய் உக்காருவோம். இப்போ பாருங்க, அதே போலதானுங்க இந்த சரீரமாகிய இந்த இருதயத்துல தேவன் என்ன பண்றாரு? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய நேரத்தில் என்ன பண்றோம்? பரிசுத்தத்தை இழந்து காணப்படும் பொழுது தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, பரிசுத்தமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், நீங்க சொன்னா உடனே ஆண்டவர் அப்படியே செய்வாருங்க. அன்றைக்கு பாருங்க, எலியா தீர்க்கதரிசி ஒன்றும் இல்லை, தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டாரு. அந்த ஆலயத்துக்குள்ள தேவன் வாசமா இருக்கிறதுனால சொல்றாரு, தேசத்துல என்ன பண்ணக்கூடாது? 3 வருஷம் மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னாருன்னா அப்படியே நடந்துச்சுங்க. பாருங்க, நம்ம பரிசுத்தமா இருந்தால், நாம் சொன்னால் தேவன் அப்படியே நமக்காக செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை யார் ஒருவர் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்கிறீர்களோ, நீங்கள் சொன்னால் உடனே தேவன் அதற்கு செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு பவுலும் சீலாவை என்ன பண்றாங்க? சிறைச்சாலையில அடைத்து அவங்களை அநேக அடி அடிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்றாங்க? தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. பாருங்க, உடனே பாருங்க, தூதனை அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்குறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யார் ஒருத்தர் தேவனுடைய ஆலயத்தை தங்க பரிசுத்தமாய் காத்து கொள்றாங்களோ, அந்த ஆலயத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்களோ, அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர்கள் சொன்னால் தேவன் அப்படியே கீழ்ப்படியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு தேவன் செவி கொடுத்தார். காரணம், அந்த ஆலயம் பரிசுத்தமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்கள் கூட ஆலயம் என்று சொன்னால் உலக பிரகாரமா சொல்லுங்க, இந்த நம்முடைய இருதயமாகிய இந்த ஆலயம். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் நீங்கள் பரிசுத்தமாய் இருந்து பாருங்க. இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திர பலிகளையும், எப்பொழுதும் ஜெபிக்கிறதிலும், வேதத்தை வாசிப்பதிலும், தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதிலும் இருந்து பாருங்க. தேவன் நீங்கள் சொன்னால் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, எலியா தீர்க்கதரிசி சொன்னது மாத்திரமல்ல, வேதாகமத்துல பாருங்க, தானியேல் முழங்கால் படுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டார். ஹல்லேலூயா. காரணம், இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருந்தது. ஹல்லேலூயா. தானியேலுக்கு எந்த பயமும் இல்லைங்க. உடனே தேவன் என்ன பண்ணுவார்? நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். எந்த சூழ்நிலையிலும் 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு மகன். ஆகவே தான் பாருங்க, தானியேல் முழங்கால் படுவதற்கு முன்பாகவே ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களையும் தேவன் அப்படி கேட்க வேண்டுமா? இந்த ஆலயம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஆலயத்துல பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் சாதாரணமான மனுஷன் நாமளே போக மாட்டோம். ஆனா ஆலயத்தில் இந்த ஆலயம், இந்த இருதயமாகிய ஆலயம் அசுத்தமாய் காணப்பட்டுச்சுன்னு சொன்னா தேவன் எப்படிங்க வாசம் பண்ணுவாரு? இந்த ஆலயம் நீங்க முதலாவது உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆலயத்துல காணப்படுற கசப்பு, வெறுப்பு, பொறாமை, எரிச்சல், மேட்டிமை, தேவனுக்கு பிரியமில்லாத பெருமையான காரியங்கள், எல்லா விபச்சாரமான காரியங்கள், வேஸ்தனமான காரியங்கள், தேவன் எதெல்லாம் விரும்பாமல் இருக்கிறாரோ அந்த காரியங்கள் இருக்குன்னு சொன்னா இந்த தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ண முடியாது. நீங்கள் யார் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள யார் தான் இருக்க வேண்டும்? தேவன் தான் இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு போறேன்னு சொன்னா தேவன் இருந்தால் தானுங்க. இப்போ நம்ம ஒரு ஜெபம் பண்றோம்னு சொன்னா உடனே அந்த ஜெபத்துக்கு பதில் வரும்பொழுது தாங்க இன்னும் ஆலயத்துக்கு போவோம். இப்போ பாருங்க, இன்றைக்கு நாம் என்ன பண்றோம்னு சொன்னா, அந்த ஆலயத்துக்குள்ள தேவனே இல்லாத போது நம்ம என்ன காரியங்களை கத்துனாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆகவே ஆலயத்துக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் பரிசுத்தமாய் உங்களை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் உங்களை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார், உங்களை விலை கொடுத்து மீட்டிருக்கிறார். ஆகவே விலை கொடுத்த தேவனுடைய சமூகத்துல பரிசுத்தமாய் உங்களை காத்து கொள்ளுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஐயா, யாரெல்லாம் தகப்பனே, அப்பா தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. நீங்கள் யார் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னீங்களேப்பா. நாங்கள் தான்ப்பா தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நாங்கள் கெடுத்து கொண்டிருக்காதபடிக்கு கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் அன்பு, சமாதானம், சாந்தம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் காணப்பட தேவன் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அந்த பிரகாரமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க தயவுள்ள கரம் எங்க
கூடவே இருக்கட்டும். ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.